பிரியமானவர்களே, இயேசுவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலியமாய் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே உங்களை காண கிருபை செய்த தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். 4 மாதமாக எத்தனையோ போராட்டம், எத்தனையோ இடைப்பாடுகள் மத்தியில் ஆண்டவர் ஜீவனோடு நம்மளை இந்த 5ஆம் மாதத்தை காண கிருபை செய்தார் இல்லையா? அவருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் அப்படியா நடத்தி வந்திருப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தேவனிடத்தில் நன்றி செலுத்துகிறேன். இந்த 5ஆம் மாதம் அதிகால வேளையில் உங்களோடு பேசும்படியாய் ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நம்ம கூர்ந்து கவனிப்போம். அநேக உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை, சிலாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பதில்லை. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் விட்டு விலகி போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் பொதுவாக சொல்கிறாரா, என் ஜனங்கள் என்று சொல்லிக்கிறார். எல்லாருமே அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எதையோ நோக்கி ஓடுகிறார்கள். ஆனாலும் இங்கே வேதம் சொல்லப்படுகிறது, சகல ஜனங்களை பார்க்கிலும். ஆண்டவர் சொல்ல அப்புறம் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கலாம். இந்த வேதம் இந்த 5ஆம் மாதம் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்னென்னா, உபாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிப்பட்டிருப்பீர்கள் அப்படின்றார். எந்த ஜனங்கள்னா, சகல ஜனங்கள் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருப்பாங்க. எல்லாம் என் ஜனங்கள் சொன்னேன், ஆனால் என்னை நோக்கி பார்க்குற ஜனங்களை பார்த்து தான் என்று சொல்கிறார். எல்லா ஜனங்களை பார்க்கலாம். எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் உண்டு பண்ணேன் என் ஜனங்கள் என்றார். அந்த ஜனங்கள்லாம் அவரை நம்பலை. இப்போ நம்புகிற ஜனங்களை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சகல ஜனங்களை பார்க்கிலும் என்னை நம்புகிற, என்னை விசுவாசிக்கிற, இந்த வீடியோ பார்க்குற, வசனத்தை கேட்குற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரிகளே, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிப்பட்டிருப்பீர்கள். இந்த 4 மாதம் 26ஆம் வருஷம் தொடங்கி இந்த 4 மாதங்கள் எப்படியோ நடந்திருக்கலாம். இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வந்திருக்கிறார். இந்த வார்த்தை மூலிமா அவர் தான் சொல்கிறார், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிப்பட்டு இருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளாம் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடியாய் இருப்பதில்லை. யாரு? மாடாகிலும் ஆடாகிலும் எந்த மிருக ஜீவனெல்லாம் பண்ண மலடியாக இருக்காது. மலட்டுத்தன்மை என்பது வளர முடியாது இருக்கிற காரியம். ஒரு பிரசவம் பண்ண முடியல, குழந்தை பிறக்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அதான் மலட்டுத்தன்மை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். மலட்டுத்தன்மை என்பது அநேக காரியத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி சொன்னால், வேலை ஸ்தலத்தில் ப்ரமோஷன் கிடைக்காத மலட்டுத்தன்மை அப்படியே இருக்கணும். ப்ரமோஷனே கிடைக்காது. வேலை ஸ்தலத்தில் வியாபாரத்தில் வியாபாரம் பெருக்க முடியாமல் இருக்கலாம். எல்லாம் மலட்டுத்தன்மை தான். எத்தனையோ மலட்டுத்தன்மை பற்றி பேசலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, முதலாவது மலட்டுத்தன்மைன்னா, உன் ஆடாகிலும் இல்லை உனக்குள்ளும் உங்கள் மிருகனுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலட்டியாக இருப்பதில்லை. ஆணாகிலும் சரி, பெண்ணாகிலும் எந்த குறையும் இல்லை, நிறைவாக கொடுப்பேன்ற ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த 5ஆம் மாதத்தில் எது குறைப்பட்டிருக்கிறதோ உங்களை ஆசீர்வாதத்துக்குள் நடத்த போகிறாராம். அவர் தான் சொல்கிறார், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிப்பட்டிருப்பாய். எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களை காட்டிலும் இந்த வீடியோ பார்த்து வசனத்தை கேட்டு அதுவே நடக்கிற பிள்ளைகளே, நீ ஆசீர்வதிப்பட்டிருப்பாய் என்று சொல்கிறார். நீ மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மிருக ஜீவனாகிலும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடியாக இருப்பதில்லை. ஏன்னா என்னுடைய பிள்ளைகளை நான் அப்படி வைக்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளில் இந்த வீடியோ பார்க்குற அன்பு பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் மலட்டுத்தன்மையாக இருக்கிற காரியங்கள் நீங்க போகிறது. ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நடத்த போகிறார். அது இல்லாமல், அது மாத்திரம் இல்லை, சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவாராம். சகல நோய் இருக்கலாம். எத்தனையோ காலம் அந்த நோயில் இதனை விடுபட முடியலாது இருக்கலாம். அதை விடுவிக்க போகிறாராம். ஆசீர்வாதத்தை பாருங்கள், எப்படி சொல்கிறார், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலகுவார். ஏன்னா எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ போராட்டத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கலாம், விளக்க முடியாது இருக்கலாம். அந்த காரியத்தில் உன்னை விளக்க போகிறாராம். அதுக்கு தான் சகல ஜனங்கள் பார்க்கணும் நீ அப்படின்னு சொன்னால் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ ஆசீர்வதிட்டு. நீனா யாருங்க? இந்த வார்த்தையை கேட்குறீங்கள, நீங்கள் தான். இந்த வசனத்தை கேட்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுறீங்க, அநேகருக்கு பகிர்ந்து கொள்கிறீங்களே. இந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் தான். ஒன்றுக்கும் உதவாத புரோஜனமற்ற தகுதியற்றவனை
உங்களோடு பேச வைத்த தேவன் எவ்வளோ வல்லவர் உள்ளவர், பார்க்குமாறாதவர், அதிசயமான தேவன் உங்களை மாற்றுவார். பாவியாக இருந்த என்னை பரிசுத்தப்படுத்தி உங்கள் மத்தியில் பேச கிருபை செய்தார் இல்லையா? சகல ஜனங்களை பார்க்கணும். இப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் இல்லையா? அதே போல் உங்களையும் ஆசீர்வதித்துக்குள்ளே நடத்துவார். பாவியாக இருந்தேன், சகல ஜனங்களும் கூட நானும் ஒரு ஜனமாக இருந்தேன். ஆண்டவர் என்னை சகல ஜனங்களை பார்க்கணும் இருப்பா என்று சொன்னது போல என் ஆசீர்வாதத்தை நடத்துகிறார். இந்த வீடியோ பார்க்குறேன், இந்த வசனத்தை கேட்குறேன், உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே என்னை போல உங்களை ஆசீர்வாதத்தை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எப்படின்னு சொன்னால் நோயாக கூட இருக்கட்டும், எப்படியாப்பட்ட காரியமாக இருக்கட்டும், நீ பயப்படாதீங்க. ஏன்னா சகல ஜனங்களை பார்க்கணும் நீ ஆசீர்வதித்துட்டு போகிறேன்னு உங்களை பார்த்து தீர்மானமாக சொல்கிறார் ஆண்டவர். ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலட்டுத்தன்மையாக இருக்காது. மலட்டுத்தன்மை வியாதியை நோட்டு போல ஒரு மலட்டுத்தன்மை, வேலை ஸ்தலத்தில் ப்ரமோஷன் கிடையில மலட்டுத்தன்மை, என் பள்ளிக்கூட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை அது மலட்டுத்தன்மை. எல்லா தன்மையிலிருந்து மலட்டுத்தன்மை ஆண்டவர் நீக்க போகிறார். கர்ப்பத்தடையாக இருக்கலாம், ஆண்டவர் அது கர்ப்பத்தடையை நீக்க போகிறார். ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரம் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? அந்த சுதந்திரத்தை அருள போகிறாராம். யாருன்னா இந்த வீடியோ பார்க்குறேன், இந்த வசனத்தை கேட்குறேன், அது மாதிரி நடக்கிறவங்களுக்கு தான். வீடியோ பார்த்தா மட்டும் போதாதுங்க, வசனத்தை கேட்டால் மட்டும் போதாது, அது வீடு நடக்கணும். ஏசப்பா தான் சொல்கிறார், என் வழியில் கோணலானதெல்லாம் செவ்வைப்படுத்துவாராம். நான் பாவி, நான் ஒரு வழியில் எப்படி நடக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். பாவியா நீயா சொல்கிற? ஆண்டவர் சொல்கிறார், என் மகன் பரிசுத்தம் உள்ளவன்றார். எவ்வளோ அற்புதமான தெய்வம் தெரியுமா அவர்? பாவின்னு சொல்லவே மாட்டார். நம்ம தான் பாவின்னுக்கிறோம். அப்படி வார்த்தை கேட்டு அவர் நடக்கும்போது பாவியாக எண்ணப்பட்டனை பரிசுத்தப்படுத்திடுவார். நம்ம வாழ்க்கை உயரும். ஏன்னு சொன்னால் அவர் வார்த்தை பரிசுத்தம் உள்ள வார்த்தை, அது ஜீவன் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தை கேட்குற உங்கள் குடும்பமே அவர் என்ன பண்ணார்னா சகல ஜனங்களை பார்க்கிறோம் உன்னை ஆசீர்வதிப்படுத்துவன்றார். ஆசீர்வதிப்பன்றார். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் மாடாகிலும் மலட்டுத்தன்மையே வராது. இந்த 5ஆம் மாதத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுக்குறாரு. நீ வேணா சிந்தித்து பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி இருந்தோம், இந்த 5ஆம் மாதத்தில் எப்படி நடத்த போகிறாரு என்று பாருங்கள். ஆண்டவரையில் நடங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அதிசயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. முதலாவது ஒரு வழியில் நடந்து ஆசீர்வாதத்துக்கு நடத்த அவர் வல்லவராக. தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மலட்டுத்தன்மை இருக்குதோ ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது நடக்கலை, இந்த 4 மாதமாக ஒன்றும் முடியல, என் வாழ்க்கை இப்படி சீர்கெட்டு போயிருக்கிறது, என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது, நான் எப்படி இருந்தேன் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டேன்பா, நான் இதுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், உம்மிடத்தில் நான் மன்றாட போகிறேன், ஒரு தகப்பனிடத்தில் சொல்லுவது போல சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா மலட்டுத்தன்மையும் நீக்கி உங்களை உயர்த்த போகிறார். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க போகிறாய். அதுக்காக தான் இந்த 5ஆம் மாதம் வாக்குத்தத்தமாக அவங்களோடு பேசுகிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். என் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ்.